அகநானூறு 7. காதல், பிரிவு, தேடல் இவையெல்லாம் கலந்த ஒரு தாயின் மனவலியை இந்த பாடல் வாயிலாக உணரலாம். கயமனார் என்ற புலவர் தலைவியின் செவிலித்தாயின் கலக்கத்தையும் பாலை நிலத்தின் கொடுமையையும் உணர்ச்சி பூர்வமாக சித்தரிக்கிறார். தலைவியின் செவிலித்தாய் தன் மகளை தேடி பாலை நிலத்திற்கு செல்கிறாள். அங்கு ஒரு பெண் மானை பார்த்து பேசுகிறாள். என் அன்பான மகளே, நீ எங்கே சென்றாய்? உன்னை தேடி தேடி இந்த வெப்பம் மிக்க பாலை நிலத்திற்கு வந்துவிட்டேன். என் கால்கள் வலிக்கின்றன, என் மனம் கலங்குகிறது. உன்னை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன்? உனக்கு நான் எவ்வளவோ அறிவுரை கூறினேன். உன் தோழிகளுடன் எங்கும் சுற்றித் திரியாதே. நம் ஊரில் கோயில்களில் கொடிய தெய்வங்கள் உள்ளன. அவை உன்னை பிடித்து கொள்ளும். நீ வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று எத்தனை முறை சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. நீ என் பேச்சை கேட்காமல் வீட்டில் உள்ள காவல்காரர்களை மீறி ஒரு வீரனுடன் இந்த பாலை நிலத்திற்கு ஓடி வந்து விட்டாய். இந்த வறண்ட நிலத்தில் உனக்கு என்ன பாதுகாப்பு? என்ன ஆனாய் என்று தெரியாமல் நான் எப்படி இருப்பேன்? உன்னை தேடி இந்த பாலை நிலத்திற்கு வந்த என்னால் உன்னை அடையாளம் கண்டு பிடிக்க முடியவில்லை. வழிப்பறி செய்பவர்கள் எப்படி மாடுகளை திருடிச் செல்வார்களோ அதுபோல நீ எங்கோ சென்று விட்டாய். உன்னை எங்கே தேடுவேன்? செவிலித்தாய் ஒரு பெண் மானை பார்த்து, மானே, நீ என் மகளை பார்த்தாயா? நீ எல்லா இடங்களுக்கும் செல்வாய். என் மகளை பார்த்திருப்பாய் என்று நம்புகிறேன். என் மகள் புலிப்பல் கொண்ட தாலி, பொன் அணிகலன்கள், அசோக இலைகளாலான ஆடை அணிந்திருப்பாள். அவளை பார்த்தாயா? அவள் இளமையானவள், அழகானவள். அவளை பார்த்தால் உனக்கு தெரியும். மலைகளில் வசிக்கும் குரங்குகள் பலாப்பழங்களை பிடுங்கித் தின்று விதைகளை கீழே எறியும் சிறு குடியிருப்பில்தான் நாங்கள் வசிக்கிறோம். அந்த ஊரைச் சேர்ந்தவள்தான் என் மகள். அவளை பார்த்தால் அவளிடம் நான் வருவதாகச் சொல். அவள் திரும்பி வீட்டிற்கு வரவேண்டும் என்று சொல். இந்த பாடல் தாய்மகள் பாசத்தையும் பிரிவின் வலியையும் பாலை நிலத்தின் கொடுமையையும் எடுத்துரைக்கிறது. கயமனார் என்ற புலவர் செவிலித்தாயின் கலக்கத்தையும் தலைவியின் நிலையையும் மிக அழகாக வடித்துள்ளார். அகநானூறு 7. கயமனார் பாலை திணை மகளை தேடிச் சென்ற செவிலித்தாய் பெண்மானிடம் சொன்னது: முலைமுகம் செய்தன, முள் எயிறு இலங்கின, தலைமுடி சான்று தன் தழை உடையை அலமரல் ஆயமுடையாங்கனும் படார். மூப்படை முது பதிதாக்கு அணங்கு உடைய காப்பும் பூண்டிசின் கடையும் போகல, பேதை அல்லை மேதையம் குறுமகள், பெதும்பை பருவத்து ஒதுங்கினை புறத்து என ஒன் சுடர் நல்லில் அருங்கடி நீவி, தன் சிதைவு அறிதல் அஞ்சி இன் சிலை ஏருடை இனத்த நாறு உயிர் நபி, வலைகான் பிணையின் போகி ஈங்கோர் தொலைவில் வேல் விடலையொடு என் மகள் இச்சுரம் படர்தந்தோளே ஆயிடை அத்த கள்வர் ஆ தொழு அறுத்தன, பிற்படு பூசலின் வழிவழி ஓடி மெய்த்தலைப்படுதல் செய்யேன் இத்தலை நின்னொடு வினவல் கேளாய், பொன்னொடு புலிப்பல் கோத்த புலம்பு மணித்தாலி ஓலிக்குழைச் செயலை உடைமான் அல்குல், ஆய் சுளை பலவின் மேய் கலை உதிர்த்த துய்த்தலை வெண்காள் பெறும் கல்கெழு சிறுகுடிக்கானவன் மகளே. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும். தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை உணர்வோம், பகிர்வோம்.